வணக்கம் நேயர்களே. இப்ப எல்லாருமே அரசல் புரசலா பேசுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. பிக் பாஸ்ல பேசுறதுக்கு கன்டென்ட் இப்பல்லாம் முடிஞ்ச உடனே விஜய் பத்தி எடுத்து பேசுறாங்களான்னு கேட்டா, ஏன் அவர் வந்தா என்ன தப்பு? சுதந்திர இந்தியால யார் யாரோ வராங்க. யார் யாரோ வந்து அரசியல்ல பசங்க வம்சாவழியா நெப்போட்டிசம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தர் வர்றதுல என்ன தப்பு இருக்குன்றேன். அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் இப்போ நெறைய பேர கூட வச்சிருக்காரு இப்ப விஜய் சார். இவரு வந்தா அரசியல்ல சில மாற்றங்கள் வருமான்னு கேட்டா, கண்டிப்பா வரும். ஆனா, அது அவர் அடுத்த கட்ட நகர்வுல தான் வரும்னு சொல்றாங்க. சரி ஆரம்பிச்சுட்டாரு. அதோட பேர் என்னவா இருக்கும்? அதாவது தமிழக திராவிடக் கழகம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இல்ல, இல்ல. தப்பா சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம். ஏன் வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய்ன்ற நேமே வெற்றின்றதுக்கு அர்த்தமா இருக்கிறதுனால, அவரு வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறாரு. ஸோ வர்றவங்க எல்லாருமே ஜெயிச்சிட முடியுமான்னா, டவுட்டு தான். ஆனா அவரு இப்ப வரல. நான் பதிவு தான் பண்றேன். ஆனா நான் வரப்போறது 2026 அப்பதான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரஜினி சார் கூட பாராட்டு தெரிவிச்சாரு. எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சாங்க. சந்தோஷமான விஷயம். ஏன்னா, அவரே வரேன், வரேன், வரேன்னு 25 வருஷம் ஏமாத்திட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் வர முடியாம, நல்ல வேளை வேற யாருக்குன்னா சப்போர்ட் பண்றேன்ட்டு அப்படியும் போகாம, அழகா அவரு யாருக்கும் பாதகம் இல்லாம உடம்பு சரியில்ல நான் வெளிய போயிடுறேன் அப்படின்ட்டு போனது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நடிப்பு தான் அவரோட தொழில்ன்ட்டு போயினது. ஆனா இவர் தைரியமா வராருன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். விஜயகாந்த் சார் எதிர்க்கட்சியா வந்தாரு. அவருக்கும் மேல இவருக்கு விஜயின் பேரை வச்சதே அவங்க அப்பா சொல்ற காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட எனக்கு ரொம்ப புடிச்ச காரணத்தினால அந்த விஜய்ன்னு நான் வச்சேன்னு சொல்றாரு. அதுவும் ஒரு அவரோட வழித்தோன்றலா இவரும் வராரு. இப்ப விஜயகாந்த் சார் இல்ல. அதனால தேமுதிக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, 200 மடங்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நம்ம பிரேமலதா விஜயகாந்த் மேடம் ஆல்ரெடி அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது நெ அதாவது உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் தெரியும்ல. அவங்க டெத்துக்கு வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி விட்டதுனால, இப்போ அவங்க வந்து மக் மாநில தேர்தலுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவரு 26ல வர்றதுனால, இது கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்ல முடியாது. அந்த டைம்ல அவரு என்ன ஸ்டண்ட் எடுக்குறாரோ, அப்பதான் அது புரியும். உண்மையாலுமே வராரா? வரலையான்ட்டு. இப்பயும் பதிவு தான் பண்ணியிருக்காங்க. சரி பதிவு பண்ற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏற்கனவே நெறைய பண்ணியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 100 இடத்துல வந்திருக்கிறாங்க. அது வந்ததும் சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர பாடசாலை குழந்தைங்கள படிக்க வச்சு சில மக்கள் இயக்க ரசிகர்கள் வந்து நெறைய பண்ணியிருக்காங்க. கண் தானம் பண்ணியிருக்காங்க, ரத்த தானம் பண்ணியிருக்காங்க, உடல் தானம் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள பண்ணி, அதுக்கப்புறம் ஏழை எளியோர்களுக்கு வழக்கறிஞர் அணியில இருந்து போய் நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இருக்க பல்வேறு இடத்துலயும் பண்ணி காமிச்சு, எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சும் வந்திருக்காங்க உள்ளாட்சி தேர்தல்ல. இப்ப அவங்க அடுத்த கட்ட இது வந்து செக்ரட்டரியேட்ட தான் குறி வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியாகும்? ஏன் அ விஜய் சாருக்கு இந்த ஆசை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேக் போனா இருக்கு புஷி ஆனந்த். புஷி ஆனந்தால இவர ஜெயிக்க வைக்க முடியுமான்றதான் கேட்டீங்கன்னா, டவுட்டு தான். அவரால ஜெயிக்க வைக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஏன்னா, அவரே 2 தடவ புஷின்றது வந்து பாண்டிச்சேரியில சும்மா ஒரு 2 தெரு, 3 தெரு இருக்கிற ஒரு ஏரியா. அதுல ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அதுலயே அவர் 2 தடவ தோத்து 1 தடவ தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ வந்து இவரு வந்து விஜய் சாருக்கு இந்த ஆசைய காமிச்சிருக்காரு. எடுத்துட்டு வந்துட்டாரு சந்தோஷம். ஆனா இத வந்து அவர் பக்காவா ஜெயிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர் நிக்கும். அது முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டு தான். அரசியல் நகர்வுல கோவப்படாம, பத்திரிகையாளர்கள் கேள்விக்கும், எதிர்க்கட்சிக்காரங்க கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லி, அவங்கள கார்னர் பண்ணி, அரசியல் சதுரங்க வேட்டையில சாதுரியமா முடிவு எடுத்தா, கண்டிப்பா இவராலயும் முதல்வர் ஆக முடியும். இதுதான் என்னோட விஷயமா அதாவது இதுதான் என் கருத்தா இப்ப நான் சொல்றேன். மக்கள் இயக்கத்துக்கு எப்படி வரவேற்பு குடுத்தாங்களோ, அதே மக்கள் வந்து இப்போ அ தமிழக வெற்றி கழகத்துக்கும் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இளைஞர்களின் எதிர்பார்ப்பா இருக்க விஜய் சார் கண்டிப்பா அரசியல்ல பெரிய அளவுல பிரகாசிக்கணுன்ட்டு, உங்கள மாதிரி நானும் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.